ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரைட் சமையல். இன்னைக்கு நல்ல மொறுமொறுப்பான காளான் பக்கோடா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். காளான் பக்கோடா செய்யறதுக்கு நான் கடையில் விற்கிற ஒரு பாக்ஸ் ஃபுல்லாகவே எடுத்திருக்கேன். காளானில் நிறைய மண் தூசி எல்லாம் இருக்கும். அதை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த காளான் எல்லாம் ஒரு 5 நிமிஷம் நம்ம தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துட்டு நம்ம ஒரு துணி வச்சு இல்லாட்டி ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு கூட நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம். காளான்ல உள்ள மண் தூசி எல்லாம் போயிடும். இதுல உள்ள மண் தூசி எல்லாம் போயிடுச்சுன்னு நம்ம அப்படியே கட் பண்ணக்கூடாது. காளானோட மேல் பகுதியில தோல் இருக்கும். அதை நம்ம கையால உரிச்சாலே வந்துடும். அப்படி இல்லைனாக்க ஒரு நைஃப் வச்சு நீங்க கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப நான் எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு 2 பீஸ் மட்டும் நான் எப்படி கிளீன் பண்றதுன்னு செய்து காமிக்கிறேன். இப்படி நைஃபை வச்சு கிளீன் பண்ணும்போது மேலே உள்ள தோல் எல்லாம் வந்துடும். அடுத்து நம்ம 2 பீஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். இதுல மசாலா எல்லாத்தையும் சேர்த்து காளான் பக்கோடா செய்ய ரெடி பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு லெமனோட ஜூஸ் ஃபுல்லாவே எடுத்திருக்கேன். அப்புறம் அரிசி மாவு 2 டீஸ்பூன், கடலை மாவு ஒரு 4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் பொடி பொடியா கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. ஃபைனலா கொத்தமல்லியையும் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்றதுக்கு ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணீர் விட்டுக்கிறேங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நிறைய தண்ணி சேர்த்தா ரொம்ப தண்ணி ஆயிடும், காளானோட ஒட்டாது. கொஞ்சம் கட்டியாவே பிசைஞ்சு எடுத்துக்கிட்டா போதும். நம்ம காளான் சேர்க்கும் போது இந்த மசாலா எல்லாம் நல்லா ஒட்டி இருக்கும். இந்த பக்குவத்துல கலந்துக்கினாலே போதும். இப்ப மசாலா எல்லாம் ரெடி. இதுல காளானை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு 15 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். வானல்ல எண்ணெய் சூடா இருக்கு. இதுல நம்ம காளான் எல்லாத்தையும் ஒன்னொன்னா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். போட்ட உடனே நம்ம திருப்பினாக்க ஒட்டுற மாதிரி வரும். ஒரு 5 செகண்ட் கழிச்சு நம்ம திருப்பி போட்டா போதும், நல்லா வெந்து வந்துடும். உடனே திருப்பினா அடியில பிடிக்கிற மாதிரி வந்துடும். இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கங்க.
இது எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் கடைசியா கொஞ்சம் மாவு இருக்கும். அதுல வந்து கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கங்க. பொரிச்சு எடுத்ததை காளான் பக்கோடாவோட சேர்த்து சாப்பிடும்போது சூப்பரா இருக்கும். இப்ப பாருங்க, பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்குது. இதை செஞ்சு சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்படியே பிரைட் சமையலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.